கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாய் உங்களோடு நான் தொடர்பு கொள்ளும்படியாய் ஆசைப்படுகின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 16 நாம் வாசித்திருப்போம். அந்த பகுதியிலே நடந்த ஒரு அற்புத நிகழ்வை நான் இப்பொழுது உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இயேசு ஒரு நாள் நாயினூர் என்ற பகுதிக்கு அவர் பிரயாணப்பட்டு போகையிலே அந்த வழியாக பாடையை சுமந்து கொண்டு கலக்கமுற்ற நிலையிலே அநேகர் அங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாடைக்கு முன்பாக எனக்கு இருந்த ஒரே ஆறுதல், இன்று என்னை விட்டு போய்விட்டதே என்று சொல்லி கலக்கத்தோடு அங்கலாய்ப்போடு நின்று கொண்டிருந்த அந்த கைம்பெண் ஒருவரை ஆண்டவர் தொட்டார். ஆண்டவர் தொட்டு, மகளே நீ கலங்காதே என்று சொல்லி செத்து போன சடலத்தை பார்த்து ஆண்டவர் பேசுகின்றார். நீ எழுந்திரு என்று கட்டளை கொடுக்கின்றார். ஒருவேளை மரித்து போனவர்கள் செவிகள் கேட்குமா என்று தெரியவில்லை. ஆனால் அநேகர் அவரை மரித்த நிலையில் இருக்கும் பொழுது அநேகருடைய அழுகை அவர் செவிகளில் எட்டினதா இல்லை என்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நீ எழுந்திரு என்று சொன்ன உடனே எழுந்து பேசத் தொடங்கின அந்த மகனை கவலையோடு இருந்த அந்த தாயிடம் ஒப்பு கொடுக்கிறார். கவலை நீங்குகிறது. இதை கண்ட அநேக ஜனங்கள் பயந்தார்கள். அநேகர் மகா தீர்க்கதரிசி ஒருவர் தோன்றியிருக்கிறார் என்று சொல்லி, தன்னுடைய மக்களை சந்திக்கிறார் என்று சொல்லி இயேசுவை பறைசாற்றுகின்றார்கள். இதை கேட்கின்ற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அநேக நாட்கள் திருமறையிலே அநேக வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி, ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலே மரித்து கிடக்கின்ற ஆசீர்வாதங்களை மீண்டும் உயிரோடு எழுப்பும்படி ஆண்டவருடைய கரம் நம்மீது இருக்கின்றது என்பதை விசுவாசிப்போம். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நம்புவோம். அவருடைய நாமத்திலே அநேக சாட்சிகளை பெற்று பிறருக்கு பறைசாற்றுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you.